மிதுன ராசி இந்த பங்குனி மாதத்தினுடைய பலன்களோடு குரு பெயர்ச்சியினுடைய பலன்களையும் பார்த்து வருகிறோம். இந்த குரு பெயர்ச்சியில் 12ஆம் இடத்தில் குரு, சனி பகவான் 9ஆம் இடத்தில் இருக்கிறார். உங்களுக்கு நிறைய நன்மைகளை தரக்கூடிய மாதமாக இருந்தாலும் வியாபாரம் செய்யக்கூடியவர்களுடைய கவனம் முழுமையாக வியாபாரத்தில் இருக்க வேண்டும். எக்காரணம் கொண்டும் உங்களுடைய கவனத்தை சிதறவிடாதீர்கள். கணவன் மனைவி ஒற்றுமை மேலோங்கி இருக்கும். மகள்களுடைய திருமணங்கள் நடைபெறுவதற்கு இந்த மாதத்தில் புதியதாக ஜாதகங்கள் அமைந்து திருமணத்தடை நீங்கி சுப செலவுகள் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. குரு 12ஆம் இடத்தில் இருக்கும் காரணத்தினாலும் கேது பகவான் 4ஆம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தினாலும் கண்டிப்பாக சுப செலவுகள் நிறைய நடைபெற வாய்ப்புகள் உண்டு. பெண்கள் முன்னேற்றம் என்பது இந்த மாதத்தில் மிக சிறப்பானதாக இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமையும் மேலோங்கி இருக்கும். அரசாங்க பணியில் உள்ளவர்கள் உங்களுடைய கோப்புகள் மீது கவனம் இருக்க வேண்டும். உங்களுடைய முக்கியமான பொருட்கள் மீது கவனமாக இருப்பது மிகவும் சிறப்புடையதாக இருக்கும். பெண்கள் தங்களுடைய இல்லங்களை சுத்தமாக வைத்துக் கொள்ளுவது, இறை வழிபாட்டில் ஈடுபடுவது, அதோடு மட்டுமல்லாமல் இந்த மாதத்தில் வரக்கூடிய பங்குனி உத்திரத்தில் பிட்சாடனர் உற்சவம் நடைபெறும். அந்த பிட்சாடனர் உற்சவத்தில் இந்த புனர்வசு ஆருத்ரா நட்சத்திரம் உள்ளவர்கள் கண்டிப்பாக அந்த பிட்சாடனரை தரிசனம் செய்து இறை வழிபாட்டில் ஈடுபாடு செய்தீர்களேயானால் இந்த மாதமானது சிறப்புடைய ஒரு மாதமாகவும், இந்த வருடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் குரு பெயர்ச்சியும் உங்களுக்கு சிறப்புடையதாக இருக்கும். குரு 12ஆம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தினால் நீங்கள் குருவாக நினைக்கக்கூடியவரிடத்திலே உங்களுடைய ஆசானாக இருக்கக்கூடியவர்களுடைய இடத்தில் சென்று அவரை வணங்கி ஆசீர்வாதம் பெற்று வந்தீர்களேயானால் கண்டிப்பாக இந்த வருடமும் இந்த பங்குனி மாதமும் சிறப்பானதாக இருக்கும். இந்த மாதத்திலே முடிந்த அளவு அம்பாள் வழிபாடு செய்தீர்களேயானால் நன்றாக இருக்கும். திருச்சியில் இருக்கக்கூடிய வெக்காளி அம்மனுக்கு எலும்பிச்சம்பழம் மாலை சாற்றி மஞ்சள் ஆடை உடுத்தி தீபமேற்றினால் இந்த மாதத்தினுடைய சிறப்பு உங்களுக்கு வெகு விமரிசையாக கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாம் இன்புற்றிருக்க இறைவனை பிரார்த்திக்கிறேன். அடுத்தது ரிஷபராசி சொல்லுங்க ஐயா. ரிஷபராசி அழகும் அன்பும் பண்பும் பணிவும் துணிவும், நல்ல துணிமணி உடுத்தணும், வாழ்க்கையை ரசிச்சு ருசிச்சு நின்ன இடத்துல இருந்து வேலை பார்க்கக்கூடிய சாப்ட்வேர் இன்ஜினியருக்கு ஒரு ஆசைப்படக்கூடிய ஜாதகம். அந்த ரிஷபராசி 2வது வீடு, அதுவும் ஒரு காலமாடு. தான் மக்களும் சாப்பிட்டு மற்றவங்களும் சாப்பிட்டு தனக்கு இருக்கிற மிச்ச மீதி போதுன்னு சொல்லக்கூடிய அமைப்புடைய சுக்கிரனுடைய ஆதிபத்தியத்துல குரு பகவான் வராரு. குருன்னு கேட்குது சுபகுரு, அசுப குருன்னு கேட்குது சுக்கிர பகவான். 2 பேருடைய இணைவு அற்புதமா இருக்கும். தொழில ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். தடைப்பட்ட சுபகாரியம் எதுவா இருந்தாலும் நல்லா நடக்கிற ஒரு அமைப்பு உண்டு. ஏன்னா களத்திரன் சொல்லக்கூடிய சுக்கிரனுடைய குரு பகவான் சேர்ந்திருக்கனால குழந்தை பாக்கியம் உண்டாகும். ரிஷபராசிக்காரர்களுக்கு திருமண தடை இருந்தாலும் தடை சரியாகும். தொழில முன்னேற்றம் வந்து ஒரு சின்ன பூக்கடை வச்சிருக்கான், பெரிய ஆள வருவான். ஒரு விற்பனை பிரதிநிதி ஒரு மோட்டார் ஏதாவது ஒரு கம்பெனில வேலை பார்க்கறான்னு வச்சுக்கோங்க, ஷோரூம்ல, அவனுக்கு ஒரு லீடர் போஸ்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி தன்னிகர் இல்லாத வளர்ச்சி அந்த குரு பகவான் வந்தனால 2024 சாதாரண மக்கள் அடிப்படையா இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு அடுத்த ஒரு பதவி அற்புதமா இருக்க போறக்கூடிய நேரம் இந்த ரிஷபராசிக்காரங்க. பொதுவா இந்த ரிஷபராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தடைப்பட்ட சுபகாரியமோ கல்யாணம் ஆனாலும் டிவைஸும் ஆகும். ஏன்னா ரிஷபராசி ரோகிணி சொல்லக்கூடிய சந்திரனுக்கு அதிபதியான ரிஷபராசியில இருந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேல தவம் மேற்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. ஆனா அவங்களுக்கு இருதாரத்து தோஷம் உண்டு. அந்த மறுதாரம் கிடைக்கக்கூடிய நேரம் இந்த ரிஷபராசிக்கு குருபலன் இருக்கு, நல்லா இருப்பாங்க.
இந்த மாதிரி வந்து ஒருத்தர் வந்து இவருடைய பொருள்லாம் வச்சிருக்காங்க, இந்த மாதிரி அவருக்கு பண்ணிட்டாங்கன்னு சொன்னா இப்போ அவர் அதுல இருந்து எப்படி சார் வெளியே வரலாம்? அதுதான் சொன்னேன், போன வீடியோல கூட நான் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன் பாருங்க. ஒருத்தரை காப்பாற்றணும்னாலும் அவர் நம்ம கிட்ட வரணும், அவரோட ப்ராப்பர்ட்டிஸும் வேணும், ப்ளஸ் அவரும் வரணும். அவர் வரலாம் கூட பரவாயில்ல, நம்ம கொடுக்குற பொருளை அவர் வாங்கி நம்ம சொல்ற மாதிரி செய்யணும். ஓகே, காப்பாற்ற முடியுமா? எவ்வளோ பெரிய மாந்திரிகத்தால நீங்க எவ்வளோ பெரிய உடல் பாதிப்புல இருந்தாலுமே சரி, நம்ம ஓதி சில பொருள் பண்ணி சில பொருளை செஞ்சு கொடுத்தா அது மூலியமா காப்பாற்ற முடியும். நீ எவ்வளோ பேர் செய்வனா இருந்தாலும் சரி, எவ்வளோ பேர் சைத்தானா இருந்தாலும் சரி, எவ்வளோ பேர் ஜின்னா இருந்தாலும் சரி, செய்வனை பில்லி சூனி ஏவல் உனக்கு என்ன வச்சிருந்தாலும் சரிம்மா, கடவுள் நினைச்சானா ஒரு நொடி போதும் உனக்கு காப்பாற்ற. அதுவும் நல்லா ஒன்று தெரிஞ்சுங்க, டைம் தகுந்த மாதிரி தான் மாந்திரிகம் வேலை செய்யும். ஓகே, அதுவும் நல்லதாவது பார்த்தீங்கன்னா எப்போ வேணாலும் வேலை செய்யும் சில நேரத்தில். ஆனால் கெட்டதுன்றது உங்களுக்கு கெட்ட நேரமாக இருக்கும்போது மட்டும்தான் நான் அனுப்பிச்சேன்னா அது உங்களுக்கு வேலை செய்யும். உங்களுக்கு நல்ல நேரமாக இருந்ததுன்னா நான் அனுப்புறது வேலை செய்யாது. ஓகே, புரியுதுங்க? நல்ல நேரமா இருக்கும்போது நீங்க தூங்கிட்டே இருந்தாலும் உங்களுக்கு எல்லாமே தேடி எல்லாமே பாசிட்டிவா நடக்கும். இதே டைம் சரியில்லைன்னு நினைச்சிங்களேன், நீங்க ஓட ஓட உங்களை துரத்திக்கிட்டே இருக்கும். அதான் டைம் சரியில்லைன்னா. ஸோ டைம் அதுக்கும் முக்கியம். புரியுதுங்களா? ஸோ மாந்திரிக ரீதியா வந்து இந்த பொம்மையில குத்துறது, பொம்மையை வச்சு பண்றதெல்லாம் வந்து ரத்தத்தை, நீங்க கேட்ட வார்த்தை ரொம்ப பெரிய வார்த்தை, ரத்தத்தை யாராலையும் உருவாக்க முடியாது. ஆனா உருவாக்கப்பட்ட மனுஷன் துணிலேருந்து உடல்லேருந்து இந்த மாதிரி நகம் இவெல்லாம் சொல்றீங்க, சாதாரண நகத்தை வச்சு வேலைப்பாடு செய்யலாம். புரியுதுங்களா? 2 ஹேர் போதும். இப்போ ஒன்றும் இல்லைம்மா, சாதாரண ஒரு மனுஷனை இறந்து 50 வருஷம் ஆயிருந்தாலுமே அவனோட 2 முடி இருந்தால் போதும், அவன் எந்த வம்சத்துல இருந்து வந்தான்னு சொல்ல முடியுது. ஓகே சார். முடியுதா முடியலையா? முடியுது, டிஎன்ஏ டெஸ்ட் வச்சு. அப்போ முடியுதுன்னா இப்போ அதே முடியை வச்சுட்டு ஒருத்தன் வேலை செய்ய முடியாதா? முடியும். அதுதான் விஷயம். 2 சொட்டு பிளட்டு, அவன் போடுற துணினா வந்து நிறைய பேர் கேட்பாங்க, துணி என்னையா பண்ண போகுது? துணியில தான் அவனோட வேர்வையே இருக்கும். ஓகே, உடம்புல இருக்கிற அழுக்க வச்சே ஒருத்தரை வசியம் பண்ணலாமா? ஓகே, தெரியுமா? நம்ம லக்குல ஒரு அழுக்க வச்சுட்டு வசியம் பண்ணலாம். ஆமா, ஒரு மல்லிப்பூ போதும் வசியம் பண்ணலாம், காலடி மண்ணு போதும் வசியம் பண்ணலாம், நகம் போதும் வசியம் பண்ணலாம். நிறைய பொருள் இருக்கு. அது இந்த கம்பல் வளையல் இந்த மாதிரிலாம் வச்சு பண்ண முடியாது. இயற்கையா உடம்புல எது வளருதோ அதை வச்சு வசியம் பண்ண முடியும். ஆதி காலத்திலேயே அப்பவே பண்ணாங்க. மூலிகையில இருந்து தான் மாந்திரிகமே வந்தது, வசியமும் வந்தது. அது பிரகாரம் தான் இப்போ அப்படியே ரன் ஆகிட்டு இருக்கு. இப்போ இந்த வசியம் இதெல்லாம் பண்ணி இதை வந்து நம்ம பாசிட்டிவா யூஸ் பண்ணிக்கலாம். சரி, இப்போ வந்து எனக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்கு, அவங்களுக்கு திருப்பி என்னை பிடிக்க வைக்கணும்னா வந்து வசியம் பண்ணி அவங்கள வந்து என்ன அவங்களுக்கு பிடிக்கலன்னா கூட பிடிக்கலாம் வைக்க முடியுமா? அதுதானே உண்மை. கரெக்டா கேட்டீங்க. நல்லா நான் நிறைய வீடியோஸ்ல சொல்லியிருப்பேன், மாந்திரிகத்தை வந்து தனிப்பட்ட மனிதன் நல்லதுக்கு விஷயத்துக்காக நீ பயன்படுத்தலாம். உனக்கு ஒரு படிப்பு வேணுமா, நல்ல மார்க் வாங்கணுமா, பயன்படுத்து. நல்ல ஒரு சினிமாவில் சாதிக்கணுமா, பயன்படுத்து. ஃபாரின் போக நினைக்கிறியா, வேலையில எல்லாம் உட்கார நினைக்கிறியா, பயன்படுத்து. போஸ்டிங் வரலன்னு நினைக்கிறியா, பயன்படுத்து. நான் ஒரு ஜாப்ல இருக்கேன், ஒரு கடை வச்சிருக்கேன், 2 கடையை ஓப்பன் பண்ணோம், நல்லா சம்பாதிக்க நினைக்கிறியா, பயன்படுத்திக்கோ. உனக்கு ஒருத்தன் ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கா, அந்த பொண்ணை நீ லவ் பண்றிய மனசார, உன்னால சொல்ல முடியலையா, அதை நீ அடையிறதுக்காகவும் பயன்படுத்து. இல்லை உனக்கு கல்யாணம் ஆகலையா, பயன்படுத்து. ஃபாரின் போனோம். ஒரு தனிப்பட்ட மனிதன் வாழ்க்கையில முன்னேறதுக்கு மாந்திரிகத்தை பயன்படுத்தினா கருமால சேராது. கருமானா பாவம், அதுல சேராது. புரியுதுங்களா? நல்லது மட்டும்தான் நடக்கும், பாசிட்டிவான விஷயம் தான் இருக்கும், தவிர நெகட்டிவான விஷயம் நடக்காது. ஆனா அது தவிர்த்து இதே மாந்திரிகம்னா, மாந்திரிகமே இருந்தாலும் அதுக்கு கட்டளை ஏறுறது தெய்வம் தானே. புரியுதுங்களா? எவ்வளவு சித்தர்கள் எவ்வளவு அவலியாக்கள் இருந்தாலும் மேல ரப்பு இருக்கான் இல்லையா, கடவுள் இருக்கான் இல்லையா. ஏன்னா நம்ம முன்னேறத்துக்கு நம்ம பண்ணும்போது படிச்சாதான் நாலேஜ் வளரும். அந்த மாதிரி இதை படிச்சு ஓதுறோம், நம்மளுக்கு தேவையான விஷயம் பாசிட்டிவா வச்சுக்கிறோம். அதுக்காக நம்ம பண்ணலாம். ஆனா அதை தவிர்த்து ஒருத்தனை அழிக்கணும், ஒருத்தனை பிச்சைக்காரன் ஆக்கணும், ஒண்ணுமே இல்லாம ஆக்கணும், நிராதபாணி ஆக்கிடணும், அவனை அழிஞ்சு போயிடணும், வீட்டு விட்டு போயிடணும், இது மாதிரிலாம் நினைச்சு நம்ம பண்ணோம்னா திருப்பி நம்மளதான் வந்து நிற்கும். செவுத்துல அடிச்ச கதை தான் நம்ம கிட்ட தான் வந்து நின்னே தீரும். கருமால பாதிக்கப்பட்ட மனுஷனே கிடையாதுமா. மிஸ் ஆனவன் இல்லை, இன்க்ளூடிங் மீ. நானா இருந்தாலுமே எல்லாருக்குமே கருமா இருக்கும், எல்லாருக்குமே பாவம் பண்ணியிருப்போம். பட் அந்த வகையில இந்த மாந்திரிகத்துல பாதிக்கப்பட்டு ஒருத்தனை அழிச்சிங்கன்னா அது நம்மளை திருப்பியே தீரும்.